வெல்கம் வீவர்ஸ். ஜனவரி 8, 2024 அன்று சென்னையில் முடிவடைந்த தமிழ்நாடு உலகளாவிய முதலீட்டாளர்கள் சந்திப்பு. இந்த சந்திப்பில் தமிழ்நாட்டில் எந்தெந்த நிறுவனங்கள் முதலீடுகளை செய்துள்ளன, எந்தெந்த துறைகளில் செய்துள்ளன என்பதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு விஜய் இன்ஃபோ. தமிழ்நாடு உலகளாவிய முதலீட்டாளர்கள் சந்திப்பில் 6,64,180 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதுடன் 26 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு வேலை வாய்ப்புகளை உறுதியளிக்கிறது. தமிழகத்தின் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் கனவை 2030ஆம் ஆண்டுக்குள் நனவாக்கும் திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். இதில் டாடா பவர் நிறுவனம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தற்போதுள்ள சோலார் ஆலையை மொத்தம் 70,800 கோடி முதலீட்டில் விரிவுபடுத்தி 3,800 வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிறது. டேட்டா சென்டர், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் சேமிப்பு, நகர எரிவாயு விநியோகம் மற்றும் சிமெண்ட் உற்பத்தி ஆகியவற்றிற்காக 10,000 பேருக்கும் மேல் வேலை செய்யும் வகையில் 42,768 கோடி முதலீடு செய்ய அதானி குழுமம் திட்டமிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 36,238 கோடி முதலீட்டில் பசுமை ஹைட்ரஜன் ஆலையை செம்காப் என்ற நிறுவனம் நிறுவி 1,500 பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குகிறது. லீப் கிரீன் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் தூத்துக்குடி மாவட்டத்தில் 17,400 கோடி முதலீட்டில் ஒருங்கிணைந்த பசுமை ஹைட்ரஜன் மின் சேமிப்பு ஆலையை நிறுவவும் 3,300க்கும் மேற்பட்ட வேலைகளை உருவாக்கவும் முன்மொழிந்துள்ளது. சிபிசிஎல் சென்னை பெட்ரோகெமிக்கல்ஸ் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெட்ரோகெமிக்கல் மற்றும் சுத்திகரிப்பு மற்றும் டீகார்பனைசேஷன் யூனிட்களில் 2,400 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் 17,000 கோடி முதலீட்டில் கூடுதல் முதலீட்டை முன்மொழிகிறது. 40,000 பேருக்கும் மேல் வேலை செய்யும் வகையில் 3,500 கோடி முதலீட்டில் 8 அதிநவீன தொழில்நுட்ப கோபுரங்களை கொண்ட தனது இன்னோவேஷன் கேம்பஸை சென்னையில் கட்ட L&T திட்டமிட்டுள்ளது. செயின்ட் கோபேன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிதவை கண்ணாடி, ஜிப்சம் மற்றும் இன்சுலேஷன் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான கிரீன்ஃபீல்ட் யூனிட்களை நிறுவவும் காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் தற்போதுள்ள யூனிட்களை விரிவுபடுத்தவும் முன்மொழிந்துள்ளது. ராயல் என்ஃபீல்டு 3,000 கோடி முதலீடு செய்து 2,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. மைக்ரோசாப்ட் டிசி நிறுவனம் சென்னையில் 2,740 கோடி முதலீட்டில் அதிநவீன டேட்டா சென்டரை அமைக்க திட்டமிட்டுள்ளது. சிபி டெக்னாலஜிஸ் 2,500 கோடி முதலீட்டில் 300 பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் டேட்டா சென்டரை உருவாக்க முன்மொழிகிறது. 15,000 பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையில் 2,271 கோடி முதலீட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தற்போதைய எலக்ட்ரானிக்ஸ் உதிரிபாக உற்பத்தி ஆலையை விரிவுபடுத்த சால்காம் உறுதியளித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஐசிஇ மற்றும் இவி கார் தயாரிப்பில் 2,000 கோடி முதலீடு செய்ய ஸ்டெல்லண்டிஸ் குழுமம் திட்டமிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 1,850 கோடி ரூபாய் முதலீட்டில் 1,400 பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் ட்ரெயின் வீல்ஸ் தயாரிக்கும் புதிய வசதியை ராமகிருஷ்ணா டைட்டகர் வீல்ஸ் நிறுவனம் உருவாக்க உள்ளது. மஹிந்திரா ஆர்ஜின்ஸ் மற்றும் மஹிந்திரா ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் ஆகிய நிறுவனங்கள் சுமார் 4,000 பேர் வேலை செய்யும் 1,800 கோடி முதலீட்டில் தொழில் பூங்காக்கள் மற்றும் ஹோட்டல்கள் மற்றும் ஓய்வு விடுதிகளை தமிழ்நாடு முழுவதும் கட்ட முன்மொழிகின்றன. இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனம் 1,500 கோடி ரூபாய் முதலீட்டில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்ய 22,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க கிரீன்ஃபீல்ட் யூனிட்டை தமிழகத்தில் அமைக்க திட்டமிட்டுள்ளது. டிகேஜி டேக்வாங் 9,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க 1,250 கோடி முதலீட்டில் தோல் அல்லாத பாதணிகளை உற்பத்தி செய்வதற்கான கிரீன்ஃபீல்ட் யூனிட்டை அமைக்க திட்டமிட்டுள்ளது. காவேரி மருத்துவமனைகள் 1,200 கோடி ரூபாய் முதலீட்டில் 7,500 பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தமிழகத்தில் தங்கள் மருத்துவ வசதிகளை விரிவுபடுத்த முன்வந்துள்ளன.
ஹிந்துஜா குழுமம் அடுத்த சில ஆண்டுகளில் பல இடங்களில் 1200 கோடி முதலீட்டில் தனது வணிகத்தை விரிவுபடுத்தும் மற்றும் 500 வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் திட்டமிட்டுள்ளன. 1000 பேருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 1070 கோடி முதலீட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டம் மற்றும் உலகளாவிய திறன் மையத்தில் முதலீடு செய்ய ஷால் மார்க்கெட்ஸ் இந்தியா முன்மொழிகிறது. JIM இன்ஃப்ரா 3500 மெட்ரிக் டன் விண்வெளி உதிரி பாகங்கள் தயாரிக்கும் கார்பன் ஃபைபர், கார்பன் ஃப்ரீ பெக் போன்றவற்றை தயாரிக்கும் யூனிட்டையும் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் 800 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் திட்டமிட்டுள்ளது. ராம்ராஜ் 13 மாவட்டங்களில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் 13,000 வேலைகளை உருவாக்க பல்வேறு பிரிவுகளை நிறுவ திட்டமிட்டுள்ளார்கள். எக்ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடு முழுவதும் 22,000 பேருக்கு வேலைகளை உருவாக்கும் 1000 கோடி முதலீட்டில் பல ஆடை யூனிட்டுகளை நிறுவ திட்டமிட்டுள்ளது. டாடா கெமிக்கல்ஸ் நிறுவனம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் ரசாயன வளாகம் கட்டவும் 500 பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் திட்டமிட்டுள்ளது. ராம்கோ சிமெண்ட்ஸ் நிறுவனம் தற்போதுள்ள தங்களின் உற்பத்தி வசதிகளை நவீனமயமாக்கவும் விருதுநகர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் புதிய ஆலைகளை நிறுவவும் 999 கோடி முதலீட்டில் 150 வேலை வாய்ப்புகளை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. ஆனந்த் குழுமம் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் வாகன மற்றும் EV உதிரி பாகங்கள் தயாரிப்பதற்கான விரிவாக்க திட்டங்களை 987 கோடி முதலீடு செய்து 1300க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்க முன்மொழிகிறது. ZF வின் பவர் நிறுவனம் தற்போதுள்ள புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி உதிரி பாகங்களை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 750 கோடி முதலீட்டில் விரிவுபடுத்தி 200க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. 700 கோடி ரூபாய் முதலீட்டில் மருந்து உற்பத்தி யூனிட்டுகள் மற்றும் R&D வசதியை பல இடங்களில் நிறுவவும் 1500 வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் கேப்லின் குழும நிறுவனங்கள் முன்மொழிந்துள்ளன. ஃபெஸ்டோ இந்தியா நிறுவனம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 520 கோடி முதலீட்டில் 2000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கிரீன்ஃபீல்டு உற்பத்தி நிலையத்தை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிறுவ திட்டமிட்டுள்ளது. தைவானை சேர்ந்த ஹாங்ஃபு இண்டஸ்ட்ரியல் குரூப் 500 கோடி முதலீட்டில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தோல் அல்லாத பாதணிகளை உற்பத்தி செய்வதற்கான கிரீன்ஃபீல்டு யூனிட்டை அமைக்கவும் 22,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் முன்மொழிந்துள்ளது. நிறுவனமானது 500 கோடி முதலீட்டில் 1000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் சிறிய மற்றும் பயன்பாட்டு பிரிவுகளில் டிராக்டர்களின் வரம்பை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது. போயிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தனது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தை விண்வெளி, விமானம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றில் சென்னையில் 300 கோடி முதலீட்டில் விரிவுபடுத்துகிறது மற்றும் 500 பேருக்கு வேலை வாய்ப்பையும் வழங்கும். ஹிட்டாச்சி எனர்ஜி சென்னையில் உள்ள தனது உலகளாவிய R&D மையத்தை 100 கோடி முதலீட்டில் விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது. 55 கோடி ரூபாய் முதலீட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ரோபோட்டிக்ஸ் அனுபவ மையத்தை நிறுவ பனுக் இந்தியா திட்டமிட்டுள்ளது. UPS இந்தியா டெக்னாலஜி சென்டர் சென்னையில் உள்ள அதன் உலகளாவிய திறன் மையத்தை 44 கோடியுடன் 1999 வேலைகளை உருவாக்கும் கூடுதல் முதலீட்டை முன்மொழிகிறது. ஆக மொத்தத்தில் நடந்து முடிந்த இந்த தமிழ் உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 பல முதலீடுகள் தமிழ்நாட்டை நோக்கி ஈர்த்துள்ளன. இந்த முதலீடுகளால் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் உலகளாவிய அளவிற்கு உயரும் என்று அனைவருக்கும் இந்த நிறுவனங்களின் முதலீடுகள் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இயற்கையை அழிக்காமல் அதற்கு மாற்றாக இணைந்து நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என்பதே அனைவரின் கருத்து. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நன்றி.